சிநேகிதன் குறித்து பேச பேச மிதமிஞ்சிய உணர்வுகளால் சிக்கிய வார்த்தைகள். கண்ணீர் விட்டு அழுத வசந்தபாலன். முத்துக்குமார் அவர்கள் குறித்த நினைவை பகிரும் போது வெளிப்பட்ட ஆழமான நட்பு. பல ரசிகர்களுடைய மனதுல வேறொன்று இடம் பிடிச்ச முத்துக்குமார் அவர்களுக்காக ஆனந்த யாழைங்கிற ட்ரிபியூட் நிகழ்ச்சியில தான் இப்படியான ஒரு நிகழ்ச்சி சம்பவமும் நடந்திருக்கு. டைரக்டர் வசந்தபாலன் அவர்கள் முத்துக்குமார் அவர்கள் குறித்த நினைவுகளை பகிர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு கட்டத்துல அவங்க பேச முடியாம கண்ணீர் விட்டு அந்த இடத்துல இருந்து மெல்ல நகர்ந்து போறாங்க. கஷ்டத்துல இருக்கும்போது கூட இருந்த ஒரு நட்பு, ஒரு உறவு காலம் உள்ள வரைக்கும் நம்ம மனசுல அப்படியே வேறொன்று இருக்கும் இல்லையா? அப்படிதான் முத்துக்குமார் அவர்களுக்கும் இடையிலான நட்பு. அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்து முதல் படத்தை எடுத்ததுக்கு அப்புறமா 4 வருடங்கள் படங்கள் இல்லாம இருந்தபோது வசந்தபாலன் அவர்களுக்கு முத்துக்குமார் அவர்கள் கொடுத்த உத்வேகமும் அன்பும் அலாதியானதா. வெயில் படம் குறித்து சங்கர் அவர்கள் கிட்ட சொல்லி ஓகே ஆனதுக்கு அப்புறமா கதைய முத்துக்குமார் அவர்கள் கிட்டையும் சொன்னாங்களா. அப்போ அவங்க ஒரு தீர்க்க தரிசியா இந்த படம் மண்ணையும் வேறையும் அப்படியே எடுத்து கொடுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியா படத்துடைய வெற்றியை பத்தி சொல்லி இருந்திருக்காங்க. படத்துக்காக முதல்ல எழுதப்பட்ட அந்த வெயில் பாடல் இன்னைக்கும் நம்மளுடைய மனசுல இருக்கு. இப்படியான ஒரு சிநேகிதன் பத்தி பேசும்போது அந்த நட்பு கண்ணீரா வெளிவரதான செய்யும்.